சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தும் லாரி லாரியாக கொண்டு வரப்பட்டுள்ள கரும்பு கட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் சிறப்பு சந்தையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த பொங்கல் சிறப்பு சந்தை வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் விழுப்புரம், கடலூர், சேலம், மதுரை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லாரியாக கரும்புகள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த சிறப்பு சந்தையில் நேற்று முன்தினம் முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 8 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு கட்டு கரும்பு 550 முதல் 650 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று 5 முதல் 4 அடி நீளம் உள்ள கரும்பு ஒரு கட்டு 350 முதல் 200 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுவான அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டு கரும்பு 450 முதல், அதாவது 200 முதல் 450 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கரும்பு மட்டுமின்றி கும்பகோணம், சின்ன சேலம், ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மஞ்சள் மற்றும் இஞ்சி கொத்துகளும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த சிறப்பு சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மஞ்சள் விலையை பொறுத்தவரை ஒரு கட்டு 130 முதல் 140 ரூபாய் வரை என விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலிருந்து வாழை தோரணம், ஆவாரம்பூ, பண்ணைப்பூ உள்ளிட்டவையும் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு சந்தையாக இந்த சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. வருகிற 16ஆம் தேதி வரை இந்த சந்தை செயல்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.